தமிழக அரசியலில் இரும்பு பெண்மணியாக திகழ்ந்தவர் ஜெயலலிதா. அதிமுக நிறுவன தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான எம்ஜிஆரின் பின்னணியில் அரசியலுக்கு வருகை தந்தவர். அவரது மறைவுக்கு பின்பு தனியொரு பெண்ணாக நின்று தம்மை எதிர்கொண்ட அனைத்து சவால்களையும் முறியடித்து பல வெற்றிகளை கண்டவர் ஜெயலலிதா. 1991 ஆண்டு தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைக்கு நடைபெற்ற பொதுத் தேர்தலில் ஜெயலலிதா தலைமையிலான ஒன்றுபட்ட அஇஅதிமுக மாபெரும் வெற்றி பெற்று அவரது தலைமையில் ஆட்சி அமைந்தது. பர்கூர் மற்றும் காங்கேயம் ஆகிய 2 தொகுதிகளில் போட்டியிட்ட ஜெயலலிதா இரண்டிலுமே வெற்றி பெற்றார். பின்னர் காங்கேயம் தொகுதி உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு அந்த தொகுதியில் தன் கட்சியின் வேட்பாளரையே நிறுத்தி அமோக வெற்றி பெறச் செய்தார். அதைத் தொடர்ந்து அதே ஆண்டு நடைபெற்ற மக்களவை பொதுத் தேர்தலிலும் அஇஅதிமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் 100% வெற்றியை ஈட்டுவதற்கு ஜெயலலிதா கடுமையாக பாடுபட்டார். அதைத் தொடர்ந்து 1996 ஆண்டு நடைபெற்ற சட்டப்பேரவை பொதுத் தேர்தலில் அஇஅதிமுக தோல்வியை சந்தித்தது. பர்கூரில் போட்டியிட்ட ஜெயலலிதாவே தோற்றபோதும் கொஞ்சமும் மனம் தளராமல் தொடர்ந்து கட்சி பணிகளை ஆற்றி மக்களையும் சந்தித்து மீண்டும் அவர்களின் ஆதரவோடு 2001 ஆண்டு நடைபெற்ற பொதுத் தேர்தலில் அஇஅதிமுகவை மாபெரும் வெற்றி பெறச் செய்து ஆட்சி கட்டிலில் அமர்ந்தார். ஆட்சி அதிகாரத்தில் ஜெயலலிதா இருந்தபோது கொண்டு வந்த பெண் சிசுக்களை காப்பாற்றும் தொட்டில் குழந்தை திட்டம், அனைத்து மகளிர் காவல் நிலையம் உள்ளிட்டவை மக்களிடம் பெரும் வரவேற்பை பெற்றன. 1991, 2001, 2011 ஆகிய 3 பொதுத் தேர்தல்களிலும் அஇஅதிமுகவை வெற்றி பெற செய்து முதலமைச்சராக ஆட்சி பொறுப்பேற்ற ஜெயலலிதா இந்த காலகட்டங்களில் சில சட்ட ரீதியான காரணங்களால் முதலமைச்சர் பொறுப்பிலிருந்து விலகி மீண்டும் 2 முறை முதலமைச்சர் பொறுப்பை ஏற்று செயல்பட்ட அவர் 2016 ஆண்டு பொதுத் தேர்தலில் வெற்றி பெற்று 6வது முறையாக முதலமைச்சர் பொறுப்பை ஏற்று செயல்பட்டார். 32 ஆண்டுகளுக்கு பிறகு ஆட்சி கட்சியே மீண்டும் ஆட்சி கைப்பற்றிய சாதனையை ஜெயலலிதா ஏற்படுத்தினார். ஜெயலலிதா என்னும் நான் ஜெயலலிதா என்னும் நான் சட்டப்படி அமைக்கப்பெற்ற இந்திய அரசியலமைப்பின் பால் உண்மையான நம்பிக்கையும் மாறா பற்றும் கொண்டிருப்பேன் என்றும் பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையானதை செய்வேன் என்றும் ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். அரசியலில் பெண்களும் சாதிக்க முடியும் என்பதற்கு ஜெயலலிதா ஒரு மிக சிறந்த உதாரணமாகவே விளங்கினார். 1987 ஆண்டு எம்ஜிஆர் இறுதி ஊர்வலத்தின் போது நடைபெற்ற தாக்குதல் சம்பவம், 1989 ஆண்டு மார்ச் மாதம் சட்டப்பேரவையில் நிகழ்ந்த நேரடி தாக்குதல், அதே ஆண்டு சென்னை விமான நிலையம் அருகே நடைபெற்ற பெரும் கார் விபத்து உள்ளிட்ட பல்வேறு சோதனைகளையும் இன்னல்களையும் எதிர்கொண்டு தன்னம்பிக்கையோடும் விடாமுயற்சியோடும் அரசியல் கட்சியை வளர்த்தெடுத்து ஆட்சி அதிகாரத்தை நடத்தி மக்களின் பேரன்பையும் ஆதரவையும் பெற்ற ஒரு மகத்தான தலைவராக ஜெயலலிதா வாழ்ந்துள்ளார். 1948 ஆண்டு பிப்ரவரி மாதம் 24 தேதி கர்நாடக மாநிலத்தின் மைசூர் நகரில் பிறந்த ஜெயலலிதா தன்னுடைய பள்ளி கல்வியை பெங்களூரிலும் சென்னையிலும் பயின்றார். சென்னை சர்ச் பார்க் கான்வென்ட்டில் மெட்ரிகுலேஷன் தேர்வில் தங்கப்பதக்கம் பெற்று பள்ளி பருவத்திலேயே சாதனை படைத்தவர் ஜெயலலிதா. பள்ளியில் படிக்கும் போதே இவரது தாய் சந்தியாவின் வேண்டுகோளுக்கு இணங்க பரதநாட்டியம் கற்றுத் தேர்ந்தார். 10 வயதிலேயே பரதநாட்டியம் அரங்கேற்றம் நடைபெற்றது. அப்போது வந்திருந்த திரையுலக பிரபலங்களின் பார்வை அழகு பதுமையாக இருந்த ஜெயலலிதா மீது விழுந்தது. சட்டக்கல்வி பயில வேண்டும், வழக்கறிஞராக பணிபுரிய வேண்டும் என்பதே ஜெயலலிதாவின் ஆசையாக இருந்தது என அவரே பலமுறை குறிப்பிட்டுள்ளார். சிறு வயதில் கன்னட மொழி படத்தில் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமான ஜெயலலிதா 1964 ஆண்டு பிரபல இயக்குநர் ஸ்ரீதரின் இயக்கத்தில் வெளியான வெண்ணிற ஆடை திரைப்படத்தின் மூலம் தமிழ் திரையுலகில் காலடி எடுத்து வைத்தார். முதல் படமே வெற்றி படமாக அமைந்தது.
1965ஆம் ஆண்டில் PR பந்துலு தயாரிப்பில் வெளியான 1000ல் ஒருவன் திரைப்படம்தான் ஜெயலலிதாவை புகழின் உச்சிக்கு கொண்டு சென்றது. இந்த படத்தில் எம்ஜிஆருடன் ஜோடி சேர்ந்து நடித்திருந்தார். அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும், இதோ இந்த அலைகள் போல ஆட வேண்டும், ஒரே வானிலே ஒரே மண்ணிலே, ஒரே வானிலே ஒரே மண்ணிலே, ஒரே கீதம் உரிமை கீதம் பாடுவோம். இந்த வெள்ளி விழா நட்சத்திர ஜோடியை வைத்து படம் எடுக்க பல தயாரிப்பாளர்கள் முன்வந்தனர். தொடர்ந்து எம்ஜிஆர் ஜெயலலிதா ஜோடி 28 படங்களில் இணைந்து நடித்து தமிழ் ரசிகர்களின் மனதில் நீங்கா இடம்பெற்றன. தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் உட்பட 1972ஆம் ஆண்டு வரையிலும் 100க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் ஜெயலலிதா கதாநாயகியாக நடித்துள்ளார். 72ஆம் ஆண்டு தமிழக அரசின் கலைமாமணி விருது இவருக்கு வழங்கப்பட்டது. நாடகம், நடிப்பு, நடனம், இசை என இளம் வயதில் தமது முத்திரைகளை பதித்த ஜெயலலிதா புத்தகங்கள் படிப்பதையும் இசை கேட்பதையுமே பொழுதுபோக்காக கொண்டிருந்தார். ஆங்கிலம் மற்றும் தமிழில் இவர் எழுதிய பல கட்டுரைகள் பல்வேறு மாத, வார இதழ்களில் வெளியாகியுள்ளன. தமிழில் 4 முழு நீள நாவல்களையும் பல சிறு கதைகளையும் ஜெயலலிதா எழுதியுள்ளார். இளம் வயதில் கிரிக்கெட், டென்னிஸ், நீச்சல், குதிரையேற்றம், கூடைப்பந்து, சதுரங்கம் உள்ளிட்ட பல்வேறு விளையாட்டுகளில் ஆர்வம் உள்ளவராக ஜெயலலிதா திகழ்ந்துள்ளார். திரைப்படத் துறையில் பணியாற்றிய காலகட்டங்களிலும் அதற்கு பின்னர் ஓய்வாக இருந்த காலங்களிலும் அமெரிக்கா, சிங்கப்பூர், மலேசியா, ஹாங்காங், தாய்லாந்து, ஜப்பான், நேபாளம் ஆகிய நாடுகளுக்கு ஜெயலலிதா சென்றுள்ளார். பரதநாட்டியம், கர்நாடக இசையில் தேர்ச்சி பெற்ற ஜெயலலிதா மோகினி ஆட்டம், கதக், மணிப்பூரி ஆகிய மரபு வழி நாட்டியங்களிலும் நன்கு தேர்ச்சி பெற்றவர். இந்தியா முழுவதும் நூற்றுக்கணக்கான பரதநாட்டிய நிகழ்ச்சிகளை நடத்தியிருக்கிறார். சில திரைப்படங்களில் ஜெயலலிதா சொந்த குரலிலேயே பாடியுள்ளார். தமிழ், ஆங்கிலம், தெலுங்கு, கன்னடம், இந்தி, மலையாளம் ஆகிய மொழிகளில் பேசும் வல்லமை பெற்றவராகவும் ஜெயலலிதா திகழ்ந்துள்ளார். 1973ஆம் ஆண்டு திரைப்படத் துறையில் இருந்து முழுவதுமாக விலகிய ஜெயலலிதா சில ஆண்டுகள் பிரபல தமிழ் வார பத்திரிகையில் எண்ணங்கள் சில என்ற தலைப்பில் தொடர் கட்டுரைகள் எழுதினார். பின்னர் காவிரி தந்த கலைச்செல்வி என்ற பெயரில் நாட்டிய நாடகம் ஒன்றை தயாரித்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் அதை அரங்கேற்றி தாமும் நடனமாடினார். 1981ஆம் ஆண்டு மதுரையில் தமிழக அரசின் சார்பில் நடைபெற்ற 5ஆம் உலகத் தமிழ் மாநாட்டில் ஜெயலலிதாவின் நாட்டிய நாடகம் அரங்கேறியது. அதைத் தொடர்ந்து அதிமுக நிறுவன தலைவர் எம்ஜிஆரின் வேண்டுகோளை ஏற்று 1982ஆம் ஆண்டு ஜெயலலிதா அரசியலில் நுழைந்து அதிமுகவின் உறுப்பினராக தம்மை இணைத்துக் கொண்டார். 1983ஆம் ஆண்டு அன்றைய முதலமைச்சர் எம்ஜிஆர் அஇஅதிமுகவின் கொள்கை பரப்பு செயலாளராக ஜெயலலிதாவை நியமித்ததுடன் அவர் அறிமுகப்படுத்திய சத்துணவு திட்டத்தின் உயர்மட்ட குழு உறுப்பினர் பொறுப்பையும் வழங்கினார். இதன் மூலம் ஒரே நேரத்தில் அரசியல் மற்றும் ஆட்சி முறை பற்றிய விவரங்களை ஜெயலலிதா தெரிந்து கொள்ள முடிந்தது. தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து அஇஅதிமுக வளர்ச்சிக்காக ஜெயலலிதா பாடுபட்டார். அவருடைய இடைவிடாத உழைப்புக்கு கிடைத்த அங்கீகாரமாக 1984ஆம் ஆண்டு நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை எம்ஜிஆர் வழங்கினார். தில்லி நாடாளுமன்றத்தில் அவர் ஆற்றிய உரை அன்றைய பிரதமர் இந்திரா காந்தி உள்ளிட்ட தேசிய தலைவர்களை வெகுவாக கவர்ந்தது. அவர்கள் அனைவரும் ஜெயலலிதாவை பாராட்டினர். 1984ஆம் ஆண்டு அஇஅதிமுக நிறுவன தலைவரும் அன்றைய தமிழக முதலமைச்சருமான எம்ஜிஆர் நோய்வாய்ப்பட்ட போது கட்சியின் மூத்த நிர்வாகிகள் பலர் ஜெயலலிதாவுக்கு எதிரான செயல்களில் ஈடுபட்டனர். இருந்தபோதும் அதே ஆண்டு டிசம்பர் மாதம் நடைபெற்ற சட்டமன்ற பேரவைக்கான பொதுத் தேர்தலில் அஇஅதிமுகவின் வெற்றிக்காக ஜெயலலிதா தமிழகம் முழுவதும் சூறாவளி சுற்றுப்பயணம் செய்து பிரச்சாரம் மேற்கொண்டார். 1987ஆம் ஆண்டு தமிழக முதலமைச்சர் எம்ஜிஆர் மரணமடைந்த போது அஇஅதிமுக பிளவை சந்தித்தது. எம்ஜிஆரின் மனைவி VN ஜானகி அம்மையாரை தலைவராக கொண்டு ஒரு பிரிவினரும் ஜெயலலிதா தலைமையில் மற்றொரு பிரிவினரும் இயங்கத் தொடங்கினர். பின்னர் 1989ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டசபை தேர்தலில் இந்த இரு பிரிவினரும் அஇஅதிமுகவின் ஜே அணி, ஜா அணி என களமிறங்கினர். அந்த தேர்தலில் ஜெயலலிதா தலைமையிலான அணி 28 இடங்களில் வெற்றி பெற்று எதிர்க்கட்சி அந்தஸ்தை பெற்றது. ஜானகி அணி சார்பில் ஒரு MLA மட்டுமே தேர்வு செய்யப்பட்டார். இதனால் அஇஅதிமுகவின் இரு பிரிவினரும் கூடி பேசி
கட்சியை இணைப்பது என முடிவெடுத்து அதன்படி செயல்பட்டனர். இதனால் மீண்டும் அஇஅதிமுக ஒன்றுபட்டதுடன் அக்கட்சியின் வெற்றி சின்னமான இரட்டை இலை சின்னமும் கிடைத்தது. எம்ஜிஆர் தலைமையில் செயல்பட்ட கட்சியை அவரது மறைவுக்கு பிறகு மீண்டும் ஒன்றுபடுத்திய பெருமை ஜெயலலிதாவையே சேரும். திறமையும் துணிச்சலும் தன்னம்பிக்கையும் மிக்கவராக அரசியல் பொது வாழ்விலும் திரையுலகிலும் பல சாதனைகளை படைத்தவர் ஜெயலலிதா.